இஸ்ரேல் ஹமாஸ் போர் சுமார் 2 ஆண்டு காலமாக நடைபெற்று வருகிறது. பலி எண்ணிக்கை என்று பார்க்கும் பொழுது ஹமாஸ் இஸ்ரேலில் நடத்தின தாக்குதலில் 1200 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இஸ்ரேல் காசாவில் நடத்தின தாக்குதலில் சுமார் 60,000 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். ஒரு பக்கம் குண்டுகளால் உயிரிழப்பென்றால் இன்னொரு பக்கம் பசி கொடுமை, ஆங்கிலத்தில் மேல் நியூட்ரிஷன் என அழைப்பார்கள். ஊட்டச்சத்து குறைபாடு, போதுமான உணவு கிடைக்கவில்லை. ஒரு நாளைக்கு 3 வேளை இல்லை, ஒரு நாளைக்கு 1 வேளை உணவு கிடைக்காதவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. காசாவில் மிகப்பெரிய உணவு தட்டுப்பாடு, மக்கள் எப்படி வாழ்ந்து வருகிறார்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம். அடுக்குமாடியெல்லாம் சுக்குநூறாக இருக்கிறது. ஒரு சின்ன உணவு கிடங்கில் எப்படி அந்த கஞ்சிக்காக மக்கள் பாத்திரங்களை ஏந்தி கொண்டு மிகப்பெரிய வரிசையில் இருக்கிறார்கள் என்ற காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். நிறைய சர்வதேச நாடுகள் தங்களுடைய கண்டனங்களை இஸ்ரேலுக்கு பதிவு செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, போர் பழைய மாதிரி இல்லை, கொஞ்சம் அந்த தாக்குதல்லாம் குறைஞ்சிருக்கு அப்படின்னாலும் அப்பாவி பொதுமக்கள் நிறைய பேர் உணவு இல்லாமல் பாதிக்கப்படுறாங்க. அதனால் எகிப்திலிருந்தும் ஜார்டன்லேருந்தும் நிறைய வண்டிகள் காத்து கொண்டிருக்கிறது. அந்த நிவாரணப் பொருட்களை இஸ்ரேல் உள்ளே அனுமதிக்க வேண்டும் என்று சர்வதேச நாடுகள் அழுத்தம் கொடுத்து வந்தன. அமைதி பேச்சுவார்த்தைன்னு பார்க்கும் பொழுது இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்க, தற்காலிக அமைதிக்கு நாங்கள் ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. ஹமாஸ் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் நிரந்தர அமைதி அப்படின்னா நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே ஒரு முரண்பாடு இருக்கிறது. அமைதி ஒப்பந்தம் ஏதும் எட்டப்படாமலே இருக்கிறது. தினம் தினம் இஸ்ரேலும் காசாவில் தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்த உணவு தட்டுப்பாடு அதிகமாகி அதன் காரணமாக உயிரிழப்புகளும் நாள்தோறும் பதிவாகி வரும் சூழலில் இஸ்ரேல் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு 3 இடத்துல நாங்கள் தாக்குதல் நடத்தாமல் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போர் விமானத்திலையும் உணவுப் பொருட்களை விநியோகிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோவை பார்த்து விடுவோம். உணவுப் பொருட்கள் அடங்கிய அந்த பண்டில்களை போர் விமானங்களில் ஏற்றி போர் விமானங்கள்லேருந்து அப்படியே கீழே போடுறாங்க. அது ஒரு பேராசூட் மூலமாக பூமியில் போய் தரையிறங்கிறது. அந்த காட்சியை நாம் பார்த்தோம். ஐநா இதை கண்டிச்சிருக்காங்க. ஐநா என்ன சொல்கிறாங்க, ஆயிரக்கணக்கில் நிவாரணப் பொருட்களை ஏற்றிக்கொண்டு லாரிகள் இஸ்ரேலுக்கு வெளியே காத்து கொண்டிருக்கின்றன. அதற்கு அனுமதி இல்லை. அவை அனுமதித்தால் அங்கே 22 லட்சம் மக்கள் இருக்கிறார்கள் காசாவில், அவங்க உயிர் பிழைக்கக்கூடும். அதை விட்டு போர் விமானத்தில் கொண்டு போய் சும்மா மேம்போக்காக உணவுப் பொருட்களை வீசி எறிவது என்பது இஸ்ரேலுக்கே இது விலை உயர்ந்தது. 2வது, இது திறமையற்ற செயல் என்று ஐநா கண்டித்திருக்கிறது. மேலும் பட்டினியால் வாடும் பொதுமக்களை கூட இது கொல்லக்கூடும். ஏன்னா உணவுப் பொருட்கள் விழுந்தவுடனே அங்கே ஒரு தள்ளு முள்ளு அடிதடி ஏற்படும். இது ஒரு கவன சிதறல் மற்றும் திரைப்புகை என்று ஐநா இதை கடுமையாக விமர்சித்திருக்கிறார்கள். இது உண்மையிலேயே மக்களுக்கு உதவுவதற்காக அல்ல, ஒரு ஷோ பீஸ் போல இது இஸ்ரேல் காட்டுகிறது என்று கடுமையான விமர்சனங்களை ஐநா முன்வைத்திருக்கிறார்கள். காசாவிலிருந்து ஒரு சில வீடியோக்கள் வெளியாக இருக்குது. அப்படி போர் விமானத்தின் மூலம் தூவி எறியப்பட்ட வீசி எறியப்பட்ட அந்த பொருட்களை எடுப்பதில் மக்களுக்கு அடிதடி சண்டை. அந்த காட்சிகளையும் பார்த்துவிடும். இஸ்ரேல் காசாவிற்கு பக்கத்து நாடுகளான எகிப்தும் ஜார்டனும் என்ன சொல்கிறாங்க, எங்கள் தரப்பிலிருந்து சுமார் 6000 ட்ரக்குகள் உணவுப் பொருட்களை ஏற்றிக்கொண்டு இஸ்ரேல் கிட்டிருந்து கிரீன் சிக்னல் வருமா என காத்து கொண்டிருக்கிறோம். அனுமதி கிடைச்சா உள்ளே போயிடுவோம். ஆனால் அத்தனை ட்ரக்குகளும் சும்மா தான் நிற்கின்றன. ஏதோ சில ட்ரக்குகள் மட்டும்தான் நெருங்குகின்றன. எல்லை பகுதியை தாண்டி ஒரு சில ட்ரக்குகள் மட்டும்தான் செல்ல முடிகிறது அப்படின்னு சொல்லி தங்களுடைய அதிருப்தியை பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த ட்ரக்குகள் இஸ்ரேல் எல்லையில் நிற்கும் காட்சிகளையும் கடந்து செல்லும் காட்சிகளையும் பார்த்து விடுவோம்.
போர் விமானத்தில் கொண்டு போய் உணவுப் பொருட்களை வீசி எறிவதை கண்டித்த ஐநா மேலும் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ட்ரக்குகளை அனுமதிச்சாலே போதும், இது உதவியை வழங்குவது மிகவும் எளிதானது, இந்த முறையில் இது பயனுள்ளது, வேகமானது, மலிவானது மற்றும் பாதுகாப்பானது கூட. அது மட்டும் இல்லை, இது காசா மக்களுக்கு மிகவும் கண்ணியமானது, இப்படியே வழங்கலாமே, ஏன் அதை போர் விமானத்தில் கொண்டு போய் வீசி எறிய வேண்டும் என்று விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறது ஐநா. அது மட்டும் இல்லை, இஸ்ரேலில் பசி கொடுமை உச்சத்தில் இருக்கிறது, அதை முழு திரையில் பார்த்து விடுவோம். காசாவில் உணவு இல்லாததால் ஏற்பட்டிருக்கும் ஊட்டச்சத்து குறைபாடால் குழந்தைகள் உயிரிழந்த வண்ணம் இருக்கிறார்கள். அந்த காட்சிகளை பார்த்து விடுவோம். பசியால் குழந்தைகள் மரணிப்பது ஒரு புறம், தாக்குதலால் குழந்தைகள் மரணிப்பது மற்றொரு புறம். தாக்குதலால் மரணித்த குழந்தைகளின் காட்சிகளை பார்த்து விடுவோம். இஸ்ரேலிய மக்கள் என்ன சொல்றாங்க, அவங்க வீதிக்கு திரண்டு ஆயிரக்கணக்கில் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, போர் இத்தோடு முடிவடையட்டும், 251 பணைய கைதிகளை ஹமாஸ் அக்டோபர் 7ஆம் தேதி 2023 நடந்த தாக்குதலில் கொண்டு சென்றார்கள். பலர் மீட்கப்பட்டாலும் சுமார் 50 பேர் மீட்கப்படாமல் இருக்கிறார்கள். அதில் சிலர் உயிரிழந்து விட்டார்கள், சிலர் உயிரோடு இருக்கிறார்கள். ஒட்டுமொத்த பணைய கைதிகளையும் இஸ்ரேலிய அரசு மீட்க வேண்டும், போரை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இஸ்ரேலிய மக்கள் போராட்டத்தில் தங்களுடைய அரசுக்கு எதிராக ஈடுபட்டார்கள். அந்த காட்சிகளை பார்த்து விடுவோம். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் காவலன் வியாழந்தோறும் இரவு 8 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.